அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் திருச்செந்தூர் ஆண்டவருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆவணி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொதுவாக நம்ம விநாயகர் சதுர்த்தி அந்த பண்டிகை அன்னைக்கு ஒரு விநாயகரை நம்ம வீட்டில் செஞ்சு தான் நம்ம வழிபடுவோம். இப்போ யாரும் விநாயகரை செய்யறது கிடையாது. ஏன் செய்யறது இல்லைன்னா யாருக்கும் தெரியல. முதல்லலாம் நமக்கு சாதாரணமாக எந்த ஒரு வேலை பண்ணாலும் ஒரு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சாலே நம்ம அதை விநாயகர்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஆனால் நமக்கு அந்த விநாயகரை மண்ணில் செய்யறதுக்கான நுட்பமும் அந்த ஒரு பொறுமையும் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைய சூழ்நிலையில் நமக்கு அது கிடைக்கல. சரி, ரெடிமேடாக ஒரு விநாயகர் கிடைக்குதுன்னா வாங்கி வழிபடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது மண்ணாலான விநாயகராக இருந்தால் மட்டும் ரொம்ப சிறப்பு. இந்த மண்ணாலான விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போது அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி நம்மளே சந்தோஷப்பட்டு அவருக்கு தேவையான எல்லா அலங்காரங்களும், பூவு, புஷ்பம், பழம், அவருக்கு தேவையான நெய்வேத்தியங்கள், அவல், கொழுக்கட்டை எல்லாம் வச்சு படைக்கிறோம். படைச்சிட்டு நம்மளும் அதை சந்தோஷமாக நம்ம வீட்டில் அந்த பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயங்காலமே எடுத்து போய் பிள்ளையாரை வெளியில் கரைக்கக்கூடாது. ஏன் கரைக்கக்கூடாதுன்னா, பொதுவாக இது 10 நாள் பண்டிகை. நம்ம வீட்டிலலாம் இப்போ யாருக்கும் 10 நாளைக்கெல்லாம் இடம் இல்லை, வச்சுக்கவும் முடியாது. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது இருக்கட்டும். ஒரே நாள் அன்றைக்கி காலையில் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி சாயங்காலத்துக்கு வெளில வைக்கிறதுல என்ன யோசிக்கிறது நீங்கள்? அப்படி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படி வழிபட்ட அந்த கடவுளை ஒரே நாளில் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறதோ இல்லை குளத்துல போடுறதுலையோ என்ன உபயோகம் இருக்குது? 10 நாள் செய்ய வேண்டிய அந்த பண்டிகையை நம்மளுடைய நேரமின்மையும் நம்மளுடைய ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணுறோம், குறைச்சி ஒரு நாள் ஆக்கிட்டோம். ஆனால் அது மினிமம் 3 நாளாக வர்றது சிறப்பு. விநாயகர் சதுர்த்தி வழிபாடு 3 நாள் நமது இல்லங்களில் இருக்கும்போது அதோடைய பலனை நீங்கள் முழுமையாக உணர முடியும். விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினுடைய பலன்கள், நம்ம அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த வழிபாடை சிறப்பாக நம்ம செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீரும். முதல் விஷயம், சங்கடங்கள், தடைகள் போயிடும். தடைனா எல்லா தடைகளும் சேரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பொருளாதார தடை, உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், வாழ்க்கையில் நமக்கு தெளிவான சிந்தனை இல்லைன்னா கூட இந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடினோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும். விநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் ஞானத்துக்கு அதிபதியாக இருப்பார். ஞானம்னா நம்மளுடைய அறிவு, சிந்தனை. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நல்லபடியாக டெவலப் ஆகிறதுக்கு அவனுக்கு நல்ல அறிவும் நல்ல சிந்தனையும் வேணும். இது விநாயகர் சதுர்த்தி நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கும். தடைகளை நீக்குபவர் விநாயகர் பெருமான் ஆவார். அவர் ஆழ்ந்த அறிவை பாதுகாப்பவராகவும் அறியப்படுகிறார். அவர் விதி, கர்மா மற்றும் ஒரு புதிய தொழில் தொடங்கத்துக்கு வணங்கப்படுகிறார். விநாயகரை வழங்குவதன் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம். இந்த அதிர்ஷ்டம் மட்டுமல்லாமல் ஞானம், பெற்றோர்களுக்கான மரியாதை ஆகியவற்றுக்கு விநாயகரே மூல காரணமாக அறியப்படுகிறார். தடைகளை நீக்குபவர். அவருடைய உடல் மற்றும் உருவம் இரண்டுமே தடைகளை நீக்குபவர் என்று பரவலாக வணங்கப்படுகிறது. வெற்றியை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு புதிய முயற்சி அல்லது முயற்சியின் தொடக்கத்திலும் அவர் அழைக்கப்படுகிறார், வணங்கப்படுகிறார். ஞானம் மற்றும் அறிவின் கடவுள் விநாயகர் ஆவார். விநாயகர் புத்தி மற்றும் கற்றலுக்கு தொடர்பு உடையவர். மாணவர்களும் அறிஞர்களும் கல்வி தேவைக்காக அவருடைய ஆசியை பெறுகிறார்கள். கலைகளின் அதிபதி ஆவார். விநாயகர் படைப்பாற்றல் மற்றும் கலை வெளிப்பாட்டை தூண்டுபவராக நம்பப்படுகிறது. எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் நடனக் கலைஞர்கள் தங்கள் வேலையை தொடங்குவதற்கு முன்பு அவரை அழைத்து அவர்களுடைய வேலையை தொடங்குகின்றனர். திறனும் படைப்பாற்றலும் மேம்படும். மாணவர்களுடைய அறிவுக்கும் கல்வித்திறனுக்கும் விநாயகர் மிக முக்கியமான கடவுள். எப்படி பார்த்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடும் போது நம்மளுடைய அறிவு, ஞானம், வலிமை, நேர்மையான சிந்தனை இதெல்லாம் நமக்கு இயல்பாகவே கிடைச்சிடும்.
செழிப்பு மற்றும் நல்வாழ்வு தொடர்பு உடையவர். நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களை ஈர்க்க அவர் வழிபடப்படுகிறார். ஒட்டுமொத்தமாக ஞானம், வலிமை மற்றும் நேர்மையான கண்ணோட்டத்துடன் வாழ்க்கையின் சவால்களை வழிநடத்த தேவையான குணங்களை விநாயகப் பெருமான் நமக்கு அருளுகின்றார். மிக முக்கியமாக நல்ல வழிகளில் சவால்களை சந்திக்கிறதுக்கு விநாயகர் நமக்கு அருள் புரிவார். ஆதலால் விநாயகர் சதுர்த்தியை சீரும் சிறப்புமாக கொண்டாடி விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெற்று வாழ்வில் மென்மேலும் முன்னேற்றம் அடையலாம். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு.